நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா அண்ட் எத்திக்ஸ்க்கான ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, லா அண்ட் எத்திக்ஸ்க்கான ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிப்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம பேப்பர் 7 வந்து ஸ்மார்ட்டாக எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து எங்களுக்கு லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸ்மார்ட்டாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் லா அண்ட் எத்திக்ஸை பொறுத்த மட்டும் அவனே ஒன்று சொல்லிடுறேன். எம்சிக்யூ ஃபஸ்ட்டு வந்து எம்சிக்யூ. இப்போ நீங்கள் வந்து எம்சிக்யூ வந்து எப்படி வந்து மார்க் எடுக்க முடியும் லா அண்ட் எத்திக்ஸில்? கண்டிப்பாக வந்து நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக கிளியராக இருக்கணும். சும்மா வந்து ஏனோதானோலாம் தெரிஞ்சுட்டு போகக்கூடாது. கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா கிளியராக வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்ம் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபார்ம் யார் வந்து சைன் போடுவாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இது ஃபுல்லாக வந்து நமக்கு என்னது இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ். அதனால் கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு போனோம்னா எம்சிக்யூவில் ஃபுல் மார்க் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அதில் எந்த டவுட்டும் வேணாம். எம்சிக்யூ எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த சாப்டர் வந்து ஆரம்பித்தா ஸ்மார்ட்டாக படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் எடுத்துருங்க. ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவோ கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் லிஸ்ட்டு போடலாம். அதை பார்ட்டாக பிரிச்சுருங்க. ஓகே, அதை பார்ட்டாக பிரிச்சுருங்க. பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டாக பிரிச்சுருங்க. என்ன பார்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனிஸ் ஆக்ட்டுங்கிறது காமன் 2013 தான். அதில் நான் பார்ட்டாக 2 கேட்டகரியாக வந்து நான் பிரிக்க சொல்கிறது எதை சொல்கிறேன்னா, இப்போ ஸ்வெட் இக்விட்டி ஷேர்ஸ், அதாவது பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டேரக்டர்ஸ் கான்செப்ட் எடுத்துங்க. ஃபுல் டேரக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக டேரக்டர்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுருங்க. சரிங்களா, அவ்வளோதான். பார்ட் 2 கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் டேரக்டர்ஸ் மட்டும் பாருங்கள். அந்த பார்ட் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது. லைக் இதில் எதெல்லாம் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி, ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ், அதுக்கப்புறம் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம், செர்டிஃபிகேட் ஷேரு, பைபேக் ஷேரு, போனஸ் இஷ்யூ, சார்ஜஸ்ஸு, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் மீட்டிங், ஆனுவல் ரிட்டர்ன்ஸு, பப்ளிக் இஷ்யூ, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், இது ஃபுல்லாக பார்ட் 1ல் கவர் ஆகக்கூடியது. சரிங்களா, இப்போ நான் சொன்ன ஃபுல்லாக பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டேரக்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ், ரிமூவல் ஆஃப் டேரக்டர்ஸ், உமன் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர், பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், இது ஃபுல்லாக கவர் ஆகக்கூடியது. சரி, இப்போ இது ஃபுல்லாக நமக்கு படித்தா நம்மளால் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 5A and B. ஓகே, 5A and B, 6A and B, இந்த 2 கேட்டகரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் வர்றதுக்கான 90% வந்து சான்சஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5A and B, 6A and B ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஆனால் A and B ஷேராக நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போது இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 கொஷின்ஸ் வந்து நமக்கு ரைட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அதில் 2 கேட்டகரி, இப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட்டை நம்ம நல்லா கிளியராக பார்த்துட்டு போயிட்டோம்னா இந்த 5A and B and 6A and B நம்மளால் கிளியராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது ஃபுல்லாக பார்க்கறனால நமக்கு எம்சிக்யூவும் மார்க் கிடைச்ச மாதிரி ஆச்சு. தென் அட் த சேம் டைம் இதுலேருந்து நமக்கு தியரி வந்தாலும் நம்ம கன்ஃபார்மாக மார்க் பண்ண முடியும். நல்லா வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தூரம் ஒரு லிஸ்ட் கொஷின்ஸ் நிறையா சொன்னல, அந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். டெஃபினட்டாக கொஷின்ஸ் இருக்கும். நான் இப்போ ஒரு லிஸ்ட் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, சரியாக கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். சரி, இப்போ இதை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அடுத்த ஆர்டர் சொல்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்துருங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு எடுத்திங்கன்னா எல்லாமே குவாசி கான்ட்ராக்ட், கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட், எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட், வேலிட் ஆஃபரு, வேலிட் அக்செப்டன்ஸ், வேலிட் கன்சிடரேஷன், டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், இண்டெம்னிட்டி, கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி, இண்டெம்னிட்டி விசஸ் கேரண்டி, ஓகே, ஷூரிட்டி, எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதாவது எப்படினாலும் கேட்கலாம். ஒன்று டேரக்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் மாதிரி கேட்பாங்க. கேசஸ்ங்கிறது அந்த கொஷின் ரெலவெண்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக இருக்கும், டெஃபினட்டாக. ஓகே, டெஃபினட்டாக இருக்கும். ஒன்று ஏ, அதாவது 2Aல மட்டும் இருக்கும், இல்லை 2A and 2Bல கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம இதுதான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ 2A கன்ஃபார்மாக இருக்க போகுது, 2Bல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் 2A டெஃபினட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, சரி, இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் முடிச்சாச்சு. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் முடிச்சோன்னே நான் என்ன படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, LLB பாருங்கள். LLB, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ரிப்பீட்டடாக வந்து எந்தெந்த கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸை மட்டும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஷன் பற்றி கேட்பாங்க. கன்வர்ஷன்
இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு எல்எல்பியாக மாற்றலாம் கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா அது ஒரு கொஷின் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஷின்லாம் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா எல்எல்பி பொறுத்த மட்டும் வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. சரி, கம்பெனியை முடிச்சிட்டிங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் முடிச்சிட்டிங்க, எல்எல்பி முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்து இண்டஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா ஃபேக்ட்ரி. அப்போ ஃபேக்ட்ரியில் என்ன இருக்குது? ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யங் பர்சன்ஸு, இந்த மாதிரி இருக்குல்ல, ஆனுவல் லீவ் வித் வேஜஸ், இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதாவது ஒரு பார்ட்டாக வந்து கொஷின் கேட்பாங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. இல்லைனா ஃபர்ஃபிச்சர் ஆஃப் கிராஜுவிட்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சர்டன் போர்ஷன் மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ கிராஜுவிட்டின்னு எடுத்தோன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி முடிக்கிறது, ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து 10 பேஜஸ் வரைக்கும் நல்லா கான்செப்ஷுவலாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை அந்த தேவையான பாட்டை மட்டும் நம்ம எடுத்துலனா போதும். ஆனால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் அந்த கிராஜுவிட்டி கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப். ஓகே, அடுத்து இஎஸ்ஐலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7, அதாவது பர்பஸஸ் ஃபார் இஎஸ்ஐ ஃபண்டுன்னு ஒரு கொஷின் இருக்கும். அந்த இஎஸ்ஐ ஃபண்டு என்ன பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் கிட்டத்தட்ட நான் பார்க்காத கொஷின் பேப்பர் இல்லை, அவ்வளோ அட்டம்ப்ட்டில் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் எங்கே இருக்குங்கிறத முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஎஸ்ஐயில் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ். ஓகே, மினிமம் வேஜஸ். தென் அதுக்கப்புறம் மினிமம் வேஜஸ். இப்போ மினிமம் வேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கொஷின் இருக்குது. எப்படி இருக்குது? மினிமம் வேஜஸ்ங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ்னு ஒரு கொஷின் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங் ஆஃப் மினிமம் வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் இருக்கும். ஓகே, கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போனஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்ஸு. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல இண்டஸ்ட்ரீஸில், இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேராக வந்து நமக்கு 4ல் A and B அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஆனால் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ 4A and B ரெண்டும் சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு 14 மார்க் ஆச்சு. 14 மார்க் மட்டும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மேபி 3Bயில் கூட இருக்கலாம். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 21 மார்க்ஸுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸை நம்ம நல்லா பார்த்துட்டு போனோம்னா நமக்கு வந்து மார்க்ஸ் அதுலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, சரி. அதனால் வந்து கம்பெனிஸை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து கன்ஃபார்மாக வந்து ரைட் பண்ணிட முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு படிச்சிடுறீங்க. அப்படி பண்ணோன்னா 2A and B. அதுக்கப்புறம் எல்எல்பியில் வந்து கன்வர்ஷன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கிறீங்க, ஃபேக்ட்ரி, கிராஜுவிட்டி, இபிஎஃப், இஎஸ்ஐ, மினிமம் வேஜஸ், போனஸ், இதெல்லாம் வந்து பார்ட்டாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதில் வந்து கேட்பாங்க, கம்பல்சரி ஒன் கொஷின்ங்கிறது வந்து என்னென்னா ஏபி ரெண்டும் சேர்ந்து தான் ஒன் கொஷின். இண்டஸ்ட்ரியில் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். A and B ரெண்டும் சேர்ந்து 14 மார்க்காக கன்ஃபார்மாக இருக்கும். மேபி ப்ளஸ் 3Bலையும் இருக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மிச்ச பேலன்ஸ் டாபிக் இருக்கும்ல, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், அதாவது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பு, இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா? தட்ஸ் ஆல். அப்போது இந்த ஆர்டரில் படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட்டாக வந்து லா அண்ட் எத்திக்ஸ் மார்க் வாங்கிடலாங்கிறீங்க. அப்படி தானே ப்ரோ? அப்படின்னா எஸ், கண்டிப்பாக. ஓகே, இப்போ லாஸ்ட் செக்ஷன்லாம் வந்து நம்ம பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, லா அண்ட் எத்திக்ஸில். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வந்து எத்திக்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எத்திக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஸ்மார்ட்டாக படித்தோம்னா நமக்கு வந்து வெயிட்டேஜ் வைஸ் நல்லா இருக்கும். மார்க்கும் டக்குன்னு நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஓகே, இதில் அந்த மினிமம் வேஜஸ் பற்றி இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன்ல, மினிமம் வேஜஸ், ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸேஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எல்லாருமே 2016 சிலபஸோட புக்கு தான் வச்சுருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பின்டு மெசேஜ்னு ஒன்று மேலே இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில், அந்த பின்டு மெசேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த பேப்பர்ஸ் அந்த இருக்கு பாருங்கள், பேப்பர் 5 பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல. இப்போ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பிடிஎஃப் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் வேஜஸ் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். அது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 4A. ஓகே, இப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தேன் 4A, அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங் அண்ட் ரிவைசிங் மினிமம் வேஜஸ். இதே அப்புறம் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம புக்கில் அது பேராகிராஃபாக இருக்குது. 2022 சிலபஸ் புக்கில் எப்படி இருக்குது, பேராகிராஃபாக இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செக் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தட்ஸ் வை
ஓகே. இப்போ நீங்க புக்க பார்த்துட்டு போலாம். நான் வேணான்னு சொல்லல. அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டினுக்கு. அந்த மினிமம் வேஜஸ் கான்செப்ட்டுக்கே புக்கில் பார்த்துட்டு போகலாம். ஆனால் பேராகிராஃபாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. பேராகிராஃப் பார்த்தா கரெக்டாகவும் இருக்காது. அப்போது முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ இந்த கொஷினுக்குலாம் நீங்கள் செக்ஷன் வந்து மெயினாக தேவையில்லை. ஆனால் இயர் 1948ங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பட் செக்ஷன் நாட் மேண்டேட்ரி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, என்ன சொன்னேன், எல்லாமே இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போனஸ் ஷேர்ஸ்லாம் பற்றி இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ இப்போ போனஸ் ஷேர்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ அந்த போனஸ் ஷேர் கொஷினில் 7 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்காச்சும் வாங்கணும்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கானா? இருக்குது. இந்த இருக்கு பாருங்களேன். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஓகே. அந்த 3 பாயிண்ட்ஸை தவிர நீங்கள் பக்கமாக நீங்கள் என்னமோ சம்மந்தமே இல்லாமல் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மி தான் கிடைக்கும். அதனால் ஒரு கொஷினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மார்க்ஸ் இருக்குது, ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் அங்கே மெயினாக கொடுத்துட்டோன்னா நமக்கு மார்க் கன்ஃபார்ம். இந்த கொஷின் எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் தான் மெயின். இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் சொன்னாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி செக்ஷன் 8 கம்பெனி எடுத்திங்கன்னா மேலே அந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுதான் மெயின். நீங்கள் அதை தவிர வேறு எதுவும் சொன்னீங்கனாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால் எந்தெந்த கொஷினுக்கு என்ன பாயிண்ட் மெயினுங்கிறத ஸ்மார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இருக்கிற டேஸில் இருக்கக்கூடிய டேஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட் வந்து 16 ஆயிடுச்சு இல்லையா. 14 தென் அந்த சைடு ஒரு 9 அப்படி பார்த்தா கூட நமக்கு ஒரு 23 டேஸ். ஓகே. 23 டேஸ். அப்போ இந்த 23 டேஸில் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக படித்தா இனிமேல் படித்தா கூட முடியுமானா டெஃபினட்டாக முடியும். டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் அப்படிங்கிற பிளான் வச்சா கூட, இனிமேல் நீங்கள் ஆரம்பித்தா கூட இந்த ஸ்மார்ட் ஆப்ஷனில் வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 வேர்டில் 30 மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக உங்களோட மார்க் 55 இல்லைனா 60 டெஃபினட்டாக இருக்கும் லாண்ட் எத்திக்ஸில். ஓகே. அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.